வணக்கம். இன்னைக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க என்ன பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத. இது சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இவங்க 2 பேருக்கும் சண்டை. இவங்க 2 பேரும் ஒரே ஜாதி தான். ஆனால் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப பெரிய டாபிக். இதை நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கும் தலை சுற்றுது. முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொறுமையாக கேளுங்க. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் வேறு. புரியலைன்னா தயவு செஞ்சு இன்னொரு தடவை கேளுங்க. யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வரல நம்ம. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாரையும் அஃபெண்ட் பண்ணுறோம்னா டைரெக்டாகவே போய் அஃபெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பிப்போம். ரொம்ப சீரியஸான டாப்பிக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நம்ம முதல்ல இவரை பற்றி பேச போகிறோம். நான் இவரை சொல்லியிருக்கேன். நான் 1990ஸ்லேயே இவரோட மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இவர் பயங்கரமாக பேசுவார், அநியாயத்துக்கு பேசுவார், சூப்பராக பேசுவார், கோர்வையாக பேசுவார். இவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் தனியாக வச்சுருவோம். இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம். இவங்க 2 பேர் ஃபைட்லேயும் நமக்கும் சம்மந்தம் என்ன, நமக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தங்கிறது தான் பார்க்க போகிறோமே தவிர, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா பிடிச்சிக்கிட்டா நமக்கு என்ன, நமக்கு என்ன, அதாவது தமிழ்நாட்டுக்கு இவங்க அடிச்சுக்கிட்டா நல்லதா பிடிச்சிக்கிட்டா நல்லதாங்கிறது தான் பேச போகிறோம் இப்போ. சரிங்களா? இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுறாங்க தலித்து, சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஏன்டா காலமாடு அடக்குனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு எங்கே என்ன நடக்குது, உண்மை என்ன, எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நடக்கலைன்னுலாம் சொல்லலை. நடக்குது, கட்டாயமாக நடக்குது. எனக்கு தெரிஞ்சே 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஊர், அதில் ஒரு டெலிஃபோன் பூத்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த டெலிஃபோன் பூத்தை விற்கிறாங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1990ஸ்ல பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி. அந்த டெலிஃபோன் பூத்தை விற்கும்போது ஒரு பையன் எடுக்க வராப்புல. உடனே ஊருக்காரங்கள்லாம் ஏலத்தில் அது எப்படி அந்த பையனை எடுக்க விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிளாக் பண்ணிட்டாங்க. அது நல்லது தான் நடந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்துருச்சு. நல்ல வேலை அந்த பையன் காசை கொடுத்து எடுத்து, அதுக்கு எதிராக ஒருத்தன் போட்டிருப்பான், வேற ஜாதிக்காரன், இன்னொரு ஜாதிக்காரன், அதாவது ஆளுங்கட்சி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆண்ட பரம்பரையில் எவனாவது போட்டிருப்பான். எல்லாம் பிரச்சனையாயிருக்கும். சரிங்களா? நல்ல வேலை அந்த பையன் தப்பிச்சிட்டாங்கிறது. பட் ஆனால் அது நடந்தது அநீதி தானே. அந்த பையனுக்கு அதே ஊரில் தான் இருக்கான், அவங்க தாத்தா காலத்தில் இருந்து இருக்காங்க. சொல்லுவாங்க, நீங்களாம் வந்தீங்க, நீங்களாம் குடியேறினீங்கன்னு ஊர் ஃபுல்லாக. அதான் நான் சிட்டியை பற்றியே பேசலை. இப்போ எதுவும் எல்லாமே கிராமத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த பையன் புல்லட் வாங்கினான்னு இவனுக்கு சூடு வச்சுட்டாங்க, சைலன்சர்லேயே சூட வச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கலையா அப்படின்லாம் இல்லை, நடந்திருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் இவர் போராடுறாரா அப்படின்னா இவர் போராடுறாரு. ஓகே, இந்த வகையில் இவர் கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு. இப்போ கோயில் வருது, ஒவ்வொரு கோயில்லையும் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அவன் ஆண்ட சாதின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எப்போவுமே தெளிவாக இருந்துங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அவன் ஆண்ட ஜாதின்னு சொல்லிக்குவாங்க. எவன் ஆண்ட ஜாதின்னு எவனுக்குமே தெரியாது. அவன் ஆண்டவங்கெல்லாம் அந்த ஆண்டவர் இல்லை, அந்த ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, பாண்டியனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் பல்லவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சேரர்களாக இருந்தாலும் சரி, யார் எந்த ஜாதின்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ் வரோம், ஜாதி கிடையாது. அதாவது ஜாதினா என்னன்னா, நான் சொல்கிறது இந்த ஒரு குறிப்பாக பிரித்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது. எப்போ வரைக்கும், விஜயநகரத்து வரைக்கும். இதை பற்றி பல பேர் பேசிட்டாங்க தமிழ் தேசியத்தில், இதை ப்ரூவும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் நமக்கு இந்த பழக்கம் கிடையாது. அதாவது இது ஸ்டார்டட் ஒரு 500 வருஷமாக தான் இந்த பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஏன் பேசுகிறோன்னா, இது ரொம்ப அதிகமாகிருச்சுங்கிறதுனால இதை பற்றி பேசுகிறோம். இது ஒரு சில விஷயங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இடத்துல தேவர் வன்னியருக்கும் தேவருக்கும் பறையர்களுக்கும் சண்டை, ஒரு இடத்துல வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் சண்டை, ஒரு இடத்துல நாயுடுக்கும் பறையர்களுக்கும் சண்டை.
இப்படி ஒரு இடத்துலையும் ஒருத்தன் நான் வந்து ஆண்ட பரம்பரை, நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்குவாங்க. எவன் ஆண்டாங்கிறது சத்தியமா எவனுக்கும் தெரியாது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கிற அநீதிகள். இப்ப நம்ம இங்க வருவோம். இப்ப வந்து இது நடக்குது, அது நடக்குதுன்னு பேசுறோம் இல்லையா? இப்ப ஒரு குத்துமதிப்பா வருவோம். இத வந்து கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு நம்ம கேட்க போறோம். இப்ப ஒரு சின்ன உதாரணம். இவங்க நாங்க தான் திருத்தணும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த இந்த தாடி வச்சிருக்காரு இல்லையா அவரு? அவரு பல இடத்துல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, "ஆ நான்லாம் எங்க போனாலும் ஐயர் ஆள்த்து வீட்ல தான் சாப்பிடுவேன். அங்க தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன். ஏன்னா சுத்தமா இருப்பாள்" அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? மேற்கொண்டு அநியாயத்துக்கு பேசுவாரு. எல்லாம் ஏன்னா அசிங்கமா பேசுவாரு. அசிங்கமா பேசுறதுக்கெல்லாம் வரைமுறையெல்லாம் தேவையில்ல. ஓகே, நம்ம அத பத்தி கவலைப்பட போறோம்ல. அவர் எங்க சாப்பிட்டா என்ன? அவர் எங்க சாப்பிடலன்னா என்ன? இப்ப நம்ம கேட்க போறது ஒரே ஒரு கேள்வி தான். இங்க ஜாதி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து குத்துமதிப்பா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு சின்ன சின்ன லெவல்ல நமக்கு தெரிஞ்ச லெவல்ல ஒன்று போட்டு நம்ம பேசுவோம். இப்போ கோயில்ல ஐயர் இருக்கார். இப்போ தெளிவாக வந்துருவோம். கொஞ்சம் அப்படி பின்னாடி வருவோம். என்ன திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லாருக்கும் செய்தொழில் வேற்றுமையாம் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் செய்தொழில் குலத்தொழிலாம் சொல்லவே இல்லை அவர். அதாவது ஒரு தொழில் வந்து குலத்தொழில் அப்படின்னு எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் குலத்தொழில் வேற வேறன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ இங்கே எல்லா ஊர்லேயும் ஐயருங்க இருக்காங்க. இப்போ குத்துமதிப்பாக வச்சுக்குவோம். எல்லா ஊர்லேயும் இன்ஜினியர் இருக்காங்க. சரியா? எல்லா ஊர்லேயும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க. எல்லா ஊர்லேயும் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் படிச்சுட்டு வராங்க. இப்போ டாக்டரில் 3 ஏதாவது சித்தானா சித்தா படிச்சுட்டு வராங்க. ஆயுர்வேதம்னா ஆயுர்வேதம் படிச்சுட்டு வராங்க. இப்போ படிக்காமல் உள்ளே வந்தால் என்ன பண்ணுறாங்க? தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. அதாவது போலி டாக்டர் அப்படின்னு தெளிவுபடுத்திங்க. குழப்பிக்காதீங்க. தயவு செஞ்சு விஷயத்தை முழுசாக புரிஞ்சுக்கங்க. போலி டாக்டர்னு தெரியுங்க. இப்போ இன்ஜினியர் இருக்கார். பிரிட்ஜு கட்டுறாரு. இன்ஜினியராக இருந்தால் தான் பிரிட்ஜு கட்ட முடியும். புரியுதா? எங்கள் பரம்பரையாக நான் வந்து கொத்தனார் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் என் பையனை இன்ஜினியர் ஆக்குங்கன்னு எங்கேயும் சொல்கிறது இல்லை. சரியா? இப்படி ஒரு தொழிலுக்கும் படிப்புன்னு ஒன்று வச்சு இதுதான் அளவுன்னு சொல்லி இதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணி இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் கருவறைக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. கேட்டால் நான் எங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறாங்க. இதுக்கு கோர்ட்டில் வர தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பேசிக் ஒரு விஷயம் எடுத்துங்க. குலத்தொழில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? என்ன இது பாடசாலை, அதாவது ஐயர் ஆகிறதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்தணும். திருப்பி சொல்கிறேன், தெளிவாக கேட்டுங்க. டாக்டர் ஆகிறதுக்கு எப்படி கோர்ஸ் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இன்ஜினியர் ஆகிறதுக்கு எதுக்கு கோர்ஸ் நடத்துகிறாங்களோ, லெதர் டெக்னாலஜி செருப்பு தைக்கிறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் லெதர் டெக்னாலஜி எப்படி நடத்துகிறாங்களோ, கோட் தைக்கிறதுக்கு நடத்துகிறாங்களோ, பல்லு பிடுங்கிறதுக்கு நடத்துகிறாங்களோ, அது மாதிரி ஐயர் ஆகிறதுக்கு, அதாவது தொழில் செய்கிறதுக்கு, அதாவது கோயிலில் போய் பூஜை பண்ணுறதுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு படித்து தானே வரணும். ஏன் அது மட்டும் நீ வந்து குலத்தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருக்க? இதை வந்து கவர்மெண்ட் தானே முடிவு எடுக்கணும். நீங்கள் தானே சொல்கிறீங்க, நீங்கள் தான் பெரிய இந்த பகுத்தறிவாதிகளாச்சு. கவர்மெண்ட் வந்து இந்த முடிவு எடுக்கணுமா இல்லையா? இப்போ எங்கே வருதுன்னு தெரியுதா? இந்த ஜாதி பிரச்சனைங்கிறது எங்கே வருதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? கவர்மெண்ட் தான் இதுக்கு முக்கியமான காரணமே. ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து முழுசா சரி ரைட்டு இங்கே வருவோம். இந்த புத்தர், இப்போ நம்ம இந்த திருமாவளவன் வந்து புத்தரை பற்றிலாம் பேசுவார். புத்தர் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். புத்தர் வந்து சமயம் கிடையாது. அதாவது ஐயருங்கள்லாம் ஏமாத்துறாங்க. இப்போ இது வந்து யாகம் நடத்தி அதில் 1000 மாடை கொண்டு வந்து போடு, தங்கத்தை கொண்டு வந்து போடுன்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடுறாங்க. பெரும் காசு அதை சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு தான் அவர் வந்து ஆசீர்வாதத்தை தான் இவரை பிள்ளையாரை ஏன் போட்டு வச்சுருக்கோம்னா ஆசீர்வாதத்துக்குடைய கோட்பாடை தான் அவர் எடுத்துக்கிட்டு புத்தர் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி, அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற மாதிரியே நம்மளும் வந்து கொஞ்சம் வளர்ந்த சமூகமாக வரணும்னு சொல்லி போராடினார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் போராடினதே ஐயருங்களை எடுத்து தான். இப்போ அது வந்து திருமாவளவனுக்கு இன்னைக்கு தெரியுமா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஜாதியை ஒழிக்கணும்னா எதை ஒழிக்கணும்? முதல்ல மேலே இருக்கவனுக்கு போராடினா தானே ஒழிக்க முடியும். அதை வந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதாவது ஏன் கோயில் வந்து ஏன் ஐயர் கண்ட்ரோலில் இருக்கணும்? முதல்ல வெளியில் வாங்க, நீங்கள் அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்துங்க. அதை வந்து
அஃபீஷியல் ஆக்குங்க. அந்த கோர்ஸில் நல்லா மார்க் எடுத்தவன், இப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன அது தஞ்சாவூர் கோயிலுக்கு அனுப்புங்க, பெரிய கோயிலுக்கு அனுப்புங்க பூஜை பண்ண. கம்மியாக மார்க் எடுத்தவன ஊருக்கு அனுப்புங்க, கோயில் அப்படின்னு தானே சொல்லணும். இதுதானே முறை. இப்போ இவங்களுக்கு எதிராக அநீதி நடக்கலையா, எல்லாம் நடக்குது, அநியாயத்துக்கு நடக்குது. எந்த அளவுக்கு நடக்குதுன்னு எதுக்கு சொல்ல வரோம்னா, அவங்களுக்கு எதிராக இருக்கான்னா கட்டாயமாக இருக்கு. இதுக்கு போராடணுமா அப்படின்னா போராடியே ஆகணும். அதுக்கு போராடுறாருன்னு இவர் வந்து நம்ம பாராட்டுறோம். இது கட்டாயமாக பாராட்ட வேண்டிய விஷயமானா அன்னைக்கு எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இன்னைக்கு ஏன் இதை பற்றி மாற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வரும். இந்த ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறாரு. இப்போ அதுக்கப்புறம் இந்த ஊரில் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னல, இதே மாதிரி ஒரு ஊரில் இதே மாதிரி எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஊருங்களில் நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்கிறது. தலித்துக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறது தான். அந்த ஊரில் சாமி தூக்க போகிறாங்க. சாமி தூக்குறதுன்னா சாமியை அப்படி தோளில் தூக்கிட்டு வருவாங்க. இதுக்கு ஒரு அந்த அந்த அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், இந்த 600 வருஷமாக தான் இருக்குங்கிறதுக்கு, இந்த 500 வருஷமாக தான் இருக்குது இந்த பிரச்சனை எல்லாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா அந்த ஊரில் கோயிலில் அத்தனை பேரும் கும்பிடுவாங்க. சாமியை தூக்கிட்டு வர்றது அவங்க தான் தூக்குவாங்க. அதாவது நம்ம எப்படி பேசுறதுன்னு தெரியல. மேபி தலித்துன்னு சொல்லிக்கலாமா தெரியல, எனக்கு தெரியல. அப்படி சரி ரைட், அப்படியே பேசுவோம் சரிங்களா. தலித்துக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஸோ அதாவது சாமியை தூக்கிக்கிட்டு வந்து கோயிலில் இறக்குறதுக்கு நீங்கள் இப்படியும் பேசலாம். அது வந்து தூக்குறாங்க, அதாவது அடிமையாக யூஸ் பண்ணுறாங்க, இப்படின்லாம் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது சரியா. இதுக்கு ஒரு பேச்சுக்கு வருவோம். இதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும். அதாவது இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிற ஒரு குரூப் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை வருவாங்க. ஏன் அவங்கள தூக்கி ஊரில் எப்போ கூட்டம் நடந்துச்சாலும் இதே பிரச்சனை தான் இருக்கும். அவங்கள ஏன் தூக்க விடுறீங்க? நாங்கள் தானே தூக்குவோம். எல்லா ஊர்லேயும் அவங்க தான், இது நம்ம தானே தூக்குறோம், நம்ம கடவுள் நம்ம தானே, நம்ம கோயில் தானே அப்படின்னா அந்த ஊரில் சொல்லிட்டாங்க, எப்பா அந்த காலத்தில் இருந்து இருக்குப்பா, நான் எப்படிப்பா மாத்துறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒழுங்காக போய்கிட்டு இருந்துச்சு சரியா. ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் திருவிழாவை நிறுத்துறது, ஒவ்வொரு குரூப் வந்து சண்டை போடும், உடனே கோயில் திருவிழா நின்று போயிடும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அழகாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம வந்து இந்த கோயிலில் வந்து நமக்கும் பங்கு கேட்கணும் அப்படின்னு அழகாக பங்கு கேட்டு வந்துருக்கலாம். ஆனால் அதை எப்படி பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கோயில் திருவிழா நிறுத்தி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு குரூப்பை உள்ளே இறக்கிட்டாங்க சரியா. உள்ளே இறக்கி அன்னைக்கு வந்து நைட்டு கோயிலில் இது பண்ண போகிறாங்க, கோயில் திருவிழாவுக்கு தூக்குற கால் வர போகிறாங்க. ஊருங்கள்லனா இங்கேயும் பைக்கில் இங்கேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, சைக்கிள்லேயும் போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஊரில் வந்து சொல்லிட்டாங்க. ஊரில் வந்து எல்லா ஊருக்காரங்களும் அந்த ஊருக்கு போய் இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரே அடிதடி கோயிலில் வந்து சாமியை வந்து அவங்கள தூக்க விடாமல் பண்ணி இவங்களே தூக்கிட்டு போய் இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்கலாம் தூக்கிட்டு போய் கோயிலில் சாமியை இறக்கிட்டாங்க. போலீஸ்லாம் வந்துச்சு, நாங்கள்லாம் சாமியெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க, எங்கள் கோயிலெலாம் திருவிழாலாம் நிறுத்த முடியாது, நாங்கள் திருவிழாலாம் நடத்திட்டோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஊரில் அடிதடியே நடக்காமல் அப்படியே கூட்டத்தை காமிச்சே மிரட்டி, அடிதடி நடத்தினா தானே நீ வந்து கோயில் திருவிழாவை நிறுத்துவ, தெளிவாயிட்டாங்க ஊருக்காரங்கெல்லாம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அதே ஊருக்காரங்க அதே அந்த கோயிலில் தூக்கிட்டு இருந்தவங்க இப்போ தூக்க வர்றதில்லை, தூக்க விடுறதில்லை ஊருக்காரங்க. இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா, இவ்வளோ நாள் கோயில் சாமியே அவங்க தூக்குனாதான் வருங்கிற லெவலில் இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கும் ஊருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அந்த ஊருக்காரங்க அந்த அந்த இவரை நம்பி சண்டை போட்டாங்க இல்லையா, இப்போ ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தனித்தனியாக குரூப்பை பிரித்து வச்சுட்டாங்க. ஊரில் இருந்து இவங்களை வந்து பிரிச்சிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்த நல்லா கவனிங்க தயவு செஞ்சு. தப்பு இல்லையான்லாம் பேச வரல. இப்போ நம்ம பேச வர்றதே என்னன்னா கோர் கான்செப்ட் பேசுகிறோம். இப்போ ஊருக்குள்ளே இருக்கீங்க, 1950 30 40 பற்றி பேசலை. இப்போ நம்ம 2025 பற்றி பேசுகிறோம். ஊரில் எல்லாரும் ஒன்று தானே, இப்படி தானே சமூகம் ஒன்று ஒன்றா வளர்ந்துக்கிட்டு இப்படியே ஒன்றா பேசிக்கிட்டு ஒன்றா பழகிக்கிட்டு தானே வருது. இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னா, அந்த ஒரு 20-25 வருஷத்தில்
எல்லா ஊர்லயும் ஊர்க்காரங்கள பிரிச்சு வச்சு ஏன் சமூகம் மட்டும் தனின்னு பிரிச்சுட்ட. இப்ப நீ அந்த ஊர்ல எல்லா இடத்துலயுமே இவங்க மைனாரிட்டியா தான் இருக்காங்க. இப்போ அவங்க அத்தனை பேரும் டெய்லி எல்லாம் சண்டை போட்டுக்கிறது. ஆனா வேற வழியே இல்லாம இப்ப அந்த கட்சியிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த கட்சியை நம்பியே வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏங்க இவ்வளவு நாள் சமூகம் வளர்ந்துச்சு இல்லைங்க? சும்மா விட்டுருந்தா கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்திருப்பாங்கல்ல. அதே ஊர்ல தானங்க இருக்காங்க. எப்படி புரிய வைக்கிறது, புரியுதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வேற வழியே இல்லாம இந்த கட்சியை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த குரூப் அதாவது ஒரு பதட்டத்திலேயே இருக்கிற மாதிரி, அதாவது தனியா பிரிச்சுட்டீங்க. இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அதை தான் சொல்றாப்ல. நீங்க எங்களை தனியா கொண்டு போய் இந்த ஊரு கூட சேர விடாம எங்களை பிரிச்சு வைக்கிறீங்கிறாப்ல. வருவோம் அடுத்தது. கடைசியில எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பாருங்க. பீகார்ல இருந்து ஒரு பிராமின், பீகார்ல பிராமின்லாம் 30 அடிக்கு முன்னாடி 40 அடிக்கு முன்னாடி நெல்லுன்னு சொல்ற ஒரு ஊர்ல இருந்து ஒரு பிராமின் இங்க கவர்னரா இருக்காரு. அவர் நம்மளை பார்த்து இந்த ஊர்ல டிஸ்கிரிமினேஷன் அதிகமாயிருச்சுன்னு சொல்ற லெவலுக்கு நம்ம ஆளாயிட்டோமே. அதுக்கு தான் இந்த போட்டோ போட்டு வச்சிருக்கேன். அதாவது பீகார் பிராமின் ஒருத்தர் சொல்ற அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்திட்டீங்களேங்கிறது தான் இப்ப நான் பேசுறேன். புரியுதுங்களா? நீங்க என்ன உண்மையாவே ஊரு ஃபுல்லாவே இப்ப 2 பட்டு தான் கிடக்கு. எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு நாங்க இருக்கோம், நாங்க நீங்க பண்ணுங்க, நாங்க வர்றோம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு குரூப் பிரிச்சு விட்டுட்டீங்க ஊரை விட்டு. இப்ப இன்னைக்கு எல்லா ஊர்லயும் இவங்க அத்தனை பேரும் தனியா இருக்காங்க. இப்ப நீங்க இப்ப தனியாவே வாழ போறீங்களா? இல்ல தனி நாடு கேட்டு போறீங்களா? தனி ஊர் கேட்டு போறீங்களா? ஒன்னா தானேங்க இருக்கணும் எல்லாரும். இப்ப மற்ற ஜாதியெல்லாம் இப்ப எல்லாருமே அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானேங்க. முக்குளத்தூர்லயே 3 ஜாதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானேங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் ஒன்னா தானே இப்ப வாழ்றாங்க. அங்கங்க 1-2 பிரச்சனையை விட்டுருங்க. இப்ப இவங்க இதுக்கு நீங்க பதில் இப்ப யார் இப்ப சொல்லுவா? இப்ப நீங்க இந்த குரூப் இப்ப தனியா ஒதுக்கப்பட்டிருக்கே. நானும் தான் யோசிச்சேன். தப்பு அவங்களுக்கு எதிராக இது நடக்குது, அவங்களுக்கு எதிராக அநியாயம் நடக்குது. உண்மைதாங்க, அநியாயம் தாங்க நடக்குது, இல்லைன்னு நான் அதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு வரலங்க. நான் கேட்குறது என்னன்னா, அநியாயம் நடக்குதுன்னு நீங்கள் மொத்தமாக பிரித்து விட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்கன்னா, சண்டை போடுறீங்களாம்மா, இந்தாங்க தனித்தனியாக பிரிஞ்சு போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையா? இதுக்கு ஒரு கோர்ட் தேவையா? இதுக்கு கோர்ட்டுன்னு தேவையா? இதுக்கு அப்படித்தானே கேட்குறோம். இப்போ நம்ம ஏன் ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தானேங்க முடிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் முயற்சி பண்ணணும், மக்கள் முயற்சி பண்ணணும். கவர்மெண்ட் ஐயர் தான் சுப்பீரியர், ஐயர் தான் கோயிலில் இருக்கணும்னு சொல்லி தானேங்க முடிவு பண்ணியிருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஐயா அடிச்சுக்காதீங்க, தனித்தனியாக இருங்கன்னு தானேங்க பிரித்து வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒன்றா இருந்த ஒரு சமூகத்தில் இப்படி தானேங்க பிரித்து வச்சுட்டீங்க. மற்ற ஊர்லலாம் இங்கே பிரிஞ்சே இருந்தாங்க. மற்ற ஊர்லலாம் 3000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இது கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சண்டையை, கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சின்ன பிரிவினையே நீங்கள் இப்படி மாற்றி வச்சு இப்படி தனியாக எல்லாரையும் பிரித்து வச்சுட்டீங்களே. ஒரு குரூப்பையே ஒட்டவே விடாமல் வாழ்க்கை செஞ்சு வச்சுட்டீங்களே. ஒரு ஆளும் தான் கட்சி நடத்தணுங்கிறதுக்காகவும், ஒரு கவர்மெண்ட்டு தான் கட்சி தான் வாழணுங்கிறதுக்காகவும் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே எங்கள் ஊருங்களையும் எங்கள் நாடுங்களையும். இப்போ இவருக்கு வருவோம். தேவையில்லாமல் கொஞ்சம் உணர்ச்சி வச்சு பேசிட்டோம். தெரில, உண்மையாகவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஊரில் தாங்க இருக்காங்க. அவங்களும் வருவாங்க ஜாலியாக, மாமா மச்சான்னு பேசுவாங்க, அசிங்கமாக திட்டிக்குவாங்க, சாமியை தூக்குவாங்க, கேஸ்ட்டை சொல்லி திட்டுவான், இவன் கேஸ்ட்டை சொல்லி திட்டுவான். நான் பார்த்துருக்கேங்க. ஜாலியாக பேசிக்குவாங்க, ஜாலியாக தான் திட்டிக்குவாங்க. நீங்கள் இப்போ அந்த கேஸ்ட்டை ஒன்றாவே சேர விடாமல் பண்ணிட்டீங்களே. இப்போ நீங்கள் ஒரு சின்ன சண்டையை போட்டு கோயில் திருவிழாவை மூட போய் கோயிலுக்குள்ளே உள்ளே போகணும், கோயிலில் பங்கு வேணுங்கிறது எப்படிங்க? இப்போ உதாரணத்துக்கு
இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊரே எடுத்துக்கோமே. எங்கள் ஊர்னா ஒரு இப்போ அந்த சைடில் இருக்க அத்தனை ஊரே எடுத்துக்கோமே. இப்போ 10 முறை இருக்குன்னு வச்சுங்களேன் கோயிலுக்கு. 10 முறையில் வந்து 5 முறை வந்து செட்டியார்ஸ் வச்சுருப்பாங்க, 5 முறை நாங்கள் எங்கள் ஆளுங்க வச்சுருப்பாங்க. சரியா? இது இல்லாமல் 2 3 சமூகங்கள் அங்கே இருக்குது. இவங்களுக்கும் கிடையாது. ஏன்னா இது அந்த காலத்தில் மெஜாரிட்டி இருந்த சமூகங்கள் 5 நாள் தான் கோயில் திருவிழா, 10 நாள் தான் கோயில் திருவிழா, இதுக்குள்ளே இப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தர் செத்தாருன்னா அந்த ஏலம் போடுறாங்க. அந்த அந்த குடும்பம் நடத்த முடியலை, என்னால் வந்து இந்த இதை செலவு பண்ண முடியாதுன்னா ஏலம் போடுறாங்க. அதுக்கு வேற யாராவது எடுக்கிறாங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தானேங்க மாற்றங்கள் வரும். ஒரே நாளில் வந்து நான் வந்து சண்டை போட்டு ஒதுக்கியில் வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து அந்த அந்த சமூகத்தையே சேர விடாமலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அத்தனை பேர் ஏங்க இப்போ உதாரணத்துக்கு இவரை விட்டுருவோம். இவர் சிவபெருமானு பறையாருன்னு சொல்கிறக்கா வந்தேன். அதை தூக்கி குப்பையில் போடுங்க. அது அவருக்கு தெரியும். ராஜராஜ சோழனுக்கு தெரியும். பறையார் தான் அவர் ராஜராஜ பறையன். இப்போ அது இப்போ அதுமாரி இதெல்லாம் போயிட்டு போகுது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையான வரலாறு தானேங்க சொல்லணும். நீங்கள் நாங்கள் எப்போ பார்த்தாலும் மேடையில் நின்று நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், நாங்கள் நாங்கள் தனியானவர்கள், நாங்கள் கீழ்த்தரமானவர்கள், எங்களை ஒதுக்கி வைத்தீர்கள், இப்படியாவா பேசிக்கிட்டே இருக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு எதுக்கு இப்போ ஜெர்மனியோட ஃபோட்டோவை காமிக்கிறேன் அப்படின்னா, ஜெர்மன்ஸை வந்து பார்பேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கொல்லக்கூட்டம்னு தான் சொல்லுவாங்க ஊரில் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து. அதாவது ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின் இவங்கெல்லாம் வந்து ஜெர்மன்ஸை வந்து பார்பேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் வந்தவொடனே முதல் வேலையை என்ன தெரியுமா பண்ணார்? எங்கடா நமக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்குமா அப்படின்னு தேடினார். அப்போ இந்தியாவில் இருக்கிற பிராமின்ஸ்லாம் வந்து தங்களுக்கு அடையாளம் வேணும், யூரோப்பில் தான் நம்ம அடையாளத்தை தேடணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு, ஹிட்லரு தனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேணுங்கிறக்காக, நாங்கள் தான் ஆரியனு, நாங்கள் தான் இங்கேருந்து போய் இந்தியாவுக்கு புத்தி கொடுத்தோம் அப்படின்னு முதல்ல என்ன சொல்லிட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டு அங்கேருந்து வந்தவங்க இந்தியாவில் இருந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம் ஆரியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் யோசிச்சார், ஐயோ அங்கே இந்தியாவிலேருந்து வந்தோம்னா இன்னும் நம்மளை யூரோப்பில் கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைகீழாக மாற்றிட்டாரு தியரியை. என்ன சொல்லிட்டாரு, நம்ம தான் வந்து ஆரியன்ஸு, நம்ம தான் இங்கேருந்து போய் இந்தியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் மூளை கொடுத்தோம், புத்தி கொடுத்தோம், படிப்பறிவு கொடுத்தோம் அப்படின்னு. இவங்க எந்த காலத்தில் படிப்பறிவு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 50-100 வருஷமாக தான் படிக்கிறாங்களே இவங்கெல்லாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு படிப்பறிவுங்கிறது ஒன்றுமே கிடையாது. போனால் பொதுன்ட்டு இருந்த ராஜாக்கள், மினிஸ்டர்களுக்கு மட்டும்தான் கையெழுத்து போடலாம் தெரியும், படிக்கலாம் தெரியும். அதை தூக்கி பேல போடுங்க, அது வேண்டாம். இந்த பாருங்க ப்ளூ ஐ. இவர் வந்து என்ன நாடி சுத்தி மாதிரி என்னது இன சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஐ இருக்கிற பொண்ணுங்க ஃபோட்டோ, ப்ளூ ஐ இருக்கிற மிலிட்ரியில் இருக்கிறவங்க ஃபோட்டோலாம் போட்டு தான் அவர் வந்து படம் போட்டு தான் வந்து நாம் யார் தெரியுமா ஆரியன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை அமைச்சார். அதாவது இல்லாத ஒரு ஹிஸ்ட்ரியை தூக்கிட்டு வந்து நாங்கள் அந்த ஜெர்மன்ஸ்னால் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ பெரியவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஆரியன் தியரின்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்தார் அவர். இவங்க தானே முன்னாடி வந்து நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சில இடத்துலலாம் ஐயர் பூசாரியாக இருந்திருக்காங்க, பல இடங்களில் பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, எல்லாம் நல்லது தானே இருந்திருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரியவே பேசாமல் மேடையில் ஏறினோடனே நாங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் இப்படின்னா, இப்போ நீயே உன்னைய தாழ்ந்தவன் சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்போ அடுத்தவன் என்ன சொல்லுவான் உன்னைய? இப்போ இந்த ஆண்ட கட்சின்னு இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை தாழ்ந்தவன் சொன்னால் நீ வந்து சண்டைக்கு போகலாம். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் இப்போ வந்து அந்த பரம்பரையில் இருந்துன்னா நம்ம என்ன பேசுவோம், இப்போ சிவனே என் ஜாதி தான் அப்படின்னு பேசுவோம். அப்படித்தானே பேசணும், உயர்த்தி தானே பேசணும். ஒரு மனுஷன் தன்னுடைய இனத்தை உயர்த்தி தானே பேசணும். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா ஒரு மேடையிலும் ஏறி நான் தாழ்ந்தவன், நான் ஒன்றத்துக்கு உதவாதவன், நான் இது அப்படின்னா இப்போ இங்கே வருது இப்போ பிரச்சனை. சரியா? இப்போ உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க, எதையாவது நம்ம பேசினோம்னா, நீங்கள்லாம் வந்து ஏசி பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், தாமேதையே தனக்கு வந்து
இது இல்லாதவன், அதாவது தான் மேலேயே தன்னுடைய இனத்தையும் தன்னையும் மதிக்காதவன், தான் மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாதவன், தன்னையே தாழ்த்திக்கிறவன், தன்னையே இழிவா நினைச்சுக்கிறவன்னு நீங்க தானேப்பா சொல்றீங்க. அப்ப எஸ்சி பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவனை கூட நாங்கள் தாழ்ந்தவர்கள், அங்கே வந்து மீட்டிங்கில் வந்து பேசினா தாழ்ந்தவர்களை வாழ வைத்தீர்கள்னு பேசுனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் யோசிப்பான்ல, ஐயோ இந்த குரூப்பை வந்து இவங்க நம்ம குடும்பத்தையே கலைச்சிட்டு போயிட மாட்டாங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. ஏதாவது பேசுனீங்க, ஏதாவது எல்லாரும் ஒன்று அப்படின்னு பேசினா உடனே இங்கே வந்துடுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் ஜாதியை அவன் தூக்கி தானே பிடிக்கிறான், யாரும் இறக்கி பிடிக்கல. நீ மட்டும் ஏன் இந்த தப்பை பண்ற? நீ நல்லா தானே இருந்த ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. உனக்கு நீ கையெழுத்து போட்டங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருந்திருக்கு, நீ படிச்சிருக்கேங்கிறதுக்கு ஆதாரம் இருந்திருக்கு, இந்த ஐயர்னு இப்போ சொல்லிக்கிறவங்க படிக்கலைங்கிறதுக்கு ஆதாரம் இருந்திருக்கு. நீ என்ன பண்ற? நீ ஒரு 4 சீட்டு வாங்குறதுக்கு உன்னை எங்க உட்கார வச்சாலும் பரவாயில்ல, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சாலும் பரவாயில்ல, காலில் விழுக வச்சாலும் பரவாயில்ல, காலை கழுவி குடிக்க சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு நீ வாழ்ற அங்க ஒரு 4 சீட்டு 10 சீட்டுக்காக நீ இனத்தையே உன்னுடைய ஒரு குரூப்பையே வந்து அடகு வச்சுட்டு உட்காந்துருக்கியே. இது தப்பு இல்லையா? இது நீ நல்லது சரி, நான் உண்மையில சொல்றேன். அடக்குமுறை இருக்கா? ஆமா. மோசமா பேசுறாங்களா? ஆமா. மோசமா நடந்துக்கிறாங்களா? ஆமா. ஆனா நீ என்ன பண்ணணும்? நீ தானே உயர்த்தி பேசணும் உன் ஜாதிய. அவங்கவுங்க எதைத்தான் சொல்றேன்ல, இல்லாதவன் இருக்கிறது மாதிரியே காட்டு காமிக்கிறாங்க. அவன் வந்து ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது அந்த காலத்துல. ஆனா வந்து எங்களுக்கு இருக்கு, நாங்க வந்து பெரிய ஆளுங்கன்னு அவன் வந்து ஒரு நேரத்துலையும் ஒரு லிட்ரேச்சர் புதுசு புதுசா ஒன்று ஏற்படுத்தி, ஒரு ஸ்டடியை ஏற்படுத்தி, எப்போ பார்த்தாலும் அதுக்கு அவன் அவ்வளோ காசு செலவழிக்கிறாங்க ஜெர்மன்ஸு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு அந்த காலத்துல இப்போ ஃப்ரெஞ்சுன்னா அதுக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு, இட்டாலின்னா அது எல்லாருக்கும் தெரியும், ரோம் இருந்துச்சு. இது இப்படி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி பொய் தான் சொல்கிறாங்கிறது பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அவன் அவனை உயர்த்திக்கிட்டே போய் பேசிக்கிட்டே இருக்கான்ல, போய் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான்ல. நீ உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறிய. நீ கொண்டு போய் ஒரு எல்லா இடத்துலையும் அடகு வச்சுவிட்டு இப்படி பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் உட்காந்துக்கிறேன், மானம் கட்டு போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இப்படி இதெல்லாம். இப்போ இங்கே தானே இந்த ஆள் வந்து மாத்துறாரு எல்லாத்தையும். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி, எல்லாம் ஒன்றா தானேங்க இருக்கணும், எப்படிங்க நீங்கள் பிரித்து வைப்பீங்கன்னு கேட்குறாரு அவர். சண்டையாக இருந்துச்சா போய் சமாதானம் தானே பேசணும். நீ ஓகே கோயிலை மூடுங்க, எல்லாரும் பிரிஞ்சு போங்க, நீங்கள் இந்த பக்கம் பிரிஞ்சிருங்க, நீங்கள் அந்த பக்கம் பிரிஞ்சிருங்கன்னா இதுக்கு எதுக்குங்க கவர்மெண்ட்டு? அதைத்தானே அந்த ஆள் கேட்குறாரு. அந்த ஆள் கேட்டால் அந்த ஆள் நல்லா பேசினாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னங்க இது கொடுமையால இருக்கு. தன்னை வந்து உயர்த்தி தானேங்க எல்லாரும் பேசணும். இது இருக்கோ இல்லையோ, படிக்கிறோம், படிக்கிறதுக்கு தகுந்தாப்புல வாழ்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் புத்திசாலிங்கிறத, தமிழர்கள் தான் புத்திசாலிங்கிறதையும் பிராமின்ஸோட புத்திசாலிங்கிறதையும் பல இடத்துல இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா தேர்வுலையும் மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பிராமின்ஸ் எல்லாம் வெளியில் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் பிராமின்ஸுக்கு 10% இட ஒதுக்கீடு கொடுக்குற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு மாற்றங்கள். நீ வந்து ஊரில் இருக்கவங்கெல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருந்தா எப்படி? எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாகவே இது எப்படி இந்த சமூகத்தை வந்து நீ ஒன்றா சேர்க்க போகிற? இப்போ அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டால் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நீ என்னவே நான் மனிதன், நான் மனித பிறவியே இல்லை, நான் தாழ்ந்த பிறவி நீயே சொல்லிக்கிற. அவன் பிராமின்னு ஒரு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் வந்து அங்கே போய் மேலே உட்காந்துக்கிட்டு நான் தான் எல்லாருக்கும் பிறந்தேன், நான் தலையிலேருந்து பிறந்தேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், வேதத்தில் சொல்லியிருக்கேங்கிறான். நீ போய் என்ன பண்ணுற? நீ போய் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளோட போய் உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்று தான் அப்படிங்கிற. சமஸ்கிருதமும் தமிழும் எப்படிடா ஒன்றாகும்? தமிழ் பாண்டியர்களுடைய இது ஆட்சி மொழி, கிட்டத்தட்ட அது ஒரு 3000-4000 வருஷமாக இருக்குது. சமஸ்கிருதத்தை புத்தருக்கு அப்புறம் தான் அவர் வந்து எழுதுறதுக்கு எல்லாத்தையும் எல்லா மொழியும் சேர்த்து வைன்னு சொல்லி
அதுக்கு எழுத்து வடிவம் கூட கிடையாது. அந்த மொழியும் இந்த மொழியும் ஒன்றா இருக்கும். இதில் பாடினாதான் காதுக்கு கேட்குமா? ஏன் இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு சொல்ல வேண்டியது தானே? ஏன் இங்கே ரோமில் வந்து சொல்லிட வேண்டியது தானே? சமஸ்கிருதத்தில் நீங்கள் பாடினால்தான் இயேசுவுக்கு கேட்கும், ஏன்னா அதுதான் தேவ பாஷா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? மூளை வேலை செய்தாடா உங்களுக்கு? நீ போய் அங்கே உட்காந்து அந்த ஆளோட போய் பேசிக்கிட்டு இருக்க. சமஸ்கிருதமும் ஆமாம் தமிழும் ஒன்றுங்கிறாரு அந்த ஆள், சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறாரு, நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்க. நீ அப்போ என்னதான் இருக்க? உன் இனத்துக்காகவும் இல்லை, உன் மொழிக்காகவும் இல்லைன்னா இப்போ நீ உனக்கு உன்னோட சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இருக்கியா? நீ உன்னுடைய கட்சி, உன்னுடைய சாப்பாடு, இது மட்டும்தான் உனக்கு முக்கியமா? வளரணும், மக்கள் ஒன்றா இருக்கணுங்கிற அந்த ஒரு இதுவே இல்லையா? வருங்காலத்தை பற்றி இல்லையா? பிரித்து விட்டு போகிறீங்க, எல்லாரையும் பிரித்து விட்டு போகிறீங்க. எப்படி இது எப்படி நியாயம்னு கேட்குறேன் நான். இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்லுவா? இதுக்கெல்லாம் இப்போ பிரிஞ்சவங்கெல்லாம் எப்படி ஒன்றா சேர்க்க போகிறீங்க? இப்போ எல்லா ஊர்லேயும் பிரச்சனை. எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லேயும் பிரச்சனையை பண்ணி வச்சுருக்கீங்க. கேட்ட உடனே பார்த்த உடனே அந்த ஊரா அப்படின்னோன்னா, ஓ நாங்கள் வேற நீங்கள் வேற அப்படிங்கிறாங்க. எப்படி இப்படி இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இந்தியாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம ஊரை பற்றி தானே கவலைப்பட முடியும். 1-2 பேசிக்கிட்டு இருந்தவங்களையும் பிரித்து விட்டுறீங்க. 1-2 இருந்தவங்க உனக்கு ஓட்டு வேணும், உனக்கு அந்த இடத்துக்கு போனால் சாப்பாடு வேணுங்கிறக்காக நீ எல்லாரையும் இப்படி பிரித்து விட்டா, அன்னைக்கு அது கரெக்டாக இருந்திருக்குமா இருக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேளை நான் சொல்கிறேன் இல்லையா, ஆமாம் அங்கே சுட்டாங்க 1-2. இப்போ எல்லா இடத்துலையும் தானே நடக்குது. இப்போ எல்லா கேஸ்ட்டுக்கும் தானே நடக்குது. இப்போ நாடார் இருக்காங்க, நாடார் எஸ்சியில் தானே இருந்தாங்க, ஒதுக்கப்பட்ட ஜாதின்னு தானே வந்து முத்திரை குத்தப்பட்டு இருந்தாங்க. அவங்களாம் இன்றைக்கி ஏதாவது பேசுகிறாங்களா? அவங்க என்ன பேர்கொண்டு பேசுகிறாங்க? நாடாருன்னா நாட்டை ஆண்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாட்டார் நாடை ஆண்டாருங்கிறத மாற்றி நாடார் நாட்டை ஆண்டார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. எப்போ நம்ம வந்து மாறி, எப்போ வந்து நம்மளை உயர்த்தி நம்ம பேசுறது? எப்படி இப்படி ஊரெல்லாம் பிரித்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? இதை என்ன பேசுறதுன்னு தெரில. இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். கொஞ்சம் பொதுவாக பொறுமையாக புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கலன்னு விட்டுருங்க. தோணுச்சு ரொம்ப நாளாக, இது வந்து மனசுலேயே இருந்துச்சு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி பேசினேன். இதில் யாரையும் அஃபெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. தமிழ் சமூகம் இப்படி ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆட்சியில் போய் மாட்டிக்கிட்டு இப்படி தமிழை பிரித்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் காமெடி பண்ணுறாங்களேங்கிற ஒரு கோவத்தில் பேசுகிறேன். இதெல்லாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யோசிங்க. புரியலைன்னா தயவு செஞ்சு 2 தடவை கேளுங்க, 3 தடவை கேளுங்க. இதை யாரையும் நம்ம வந்து அசிங்கப்படுத்தலை, யாரையும் இது பண்ணல. ஆதங்கத்தை கொட்டுறோம். எப்படி இப்படி பிரித்து வச்சுருக்கீங்கிற ஆதங்கத்தை தான் கொட்டுறோமே தவிர வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. நன்றி, வணக்கம்.